Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் சட்ட விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து ரீச் ஆகும், சட்டம் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் அண்ட் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக சட்ட மக்கள் வந்து அறிந்து கொள்வார்கள். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு. இந்த கேஸ்லாஸ் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சுருக்கமான முறையில். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா, ஒரு சட்டத்தை பற்றியோ ஒரு கேஸ்லா பற்றியோ போடுறோம், ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முழுமையான அந்த சட்ட வடிவம் தெரியும், உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்து அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால் ஃபுல் வீடியோவையும் பார்த்துருங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, விவாகரத்து வந்து வழக்கு நடக்குது. விவாகரத்து நடந்து முடிந்து பல வருடங்கள் ஆகி விடுகிறது. பல வருடங்கள் ஆன பிற்பாடு அவருக்கு வந்து அவருடைய விவாகரத்து பெற்ற பின்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகள் இருக்காங்க. திருமணத்திற்கு வந்து பணம் தேவைப்படுகிறது. அப்போ விவாகரத்து பெற்ற பின்பு வந்து தந்தை வந்து பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா, பணம் கொடுக்கணுமா, தாய் கேட்கலாமா, இவங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கு வந்து லைபிலிட்டி வந்து தந்தைக்கு இருக்குதா, ஏன்னா விவாகரத்து வேறு ஆயிடுச்சு, அதனால் எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு தந்தை கேட்பார். தாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவருடைய குழந்தைன்னு சொல்லி. இதற்கு வந்து தீர்வாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோர் வந்து விவாகரத்து பெற்றிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா மகளின் திருமண செலவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தந்தை வந்து ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தாய் வந்து மகளுடைய திருமண செலவிற்கு பணம் இல்லை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க. இந்த வழக்கை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது. அதாவது பெற்றோர்கள் விவாகரத்து பெற்று இருந்தாலும் கூட மகளின் வந்து திருமண செலவுக்கு தந்தை ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ணுறோம். 2019 வந்து விவாகரத்து ஆனது இந்த வழக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வந்து இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு. இந்த தீர்ப்பு அதாவது இப்போ தான் தேவைப்பட்டிருக்குது. மகள் வந்து திருமணத்திற்கு தேவைப்படுவதால் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு இடையேயான வழக்கு. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1996ஆம் ஆண்டு வந்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள், இந்த தம்பதியினர். 1997ஆம் ஆண்டு ஒரு மகளும் 1999ஆம் ஆண்டு ஒரு மகனும் வந்து பிறந்தனர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருவருக்கும் இடையே உள்ள மனக்கசப்பு காரணமாக கணவர் 2009ஆம் ஆண்டில் மனைவியால் வந்து தனக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது என்று கூறி வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்துக்கான மனுவை வந்து தாக்கல் செய்கிறார். யாருன்னா கணவர் வந்து தாக்கல் செய்கிறாரு. 2009 வந்து எனக்கு விவாகரத்து வேணும் என்னுடைய மனைவியிடம் இருந்து அப்படின்னு சொல்லி. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா மனைவியும் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க கணவர் மீது. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவர் மீது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் கீழ் வந்து புகார் அளிக்கிறார்கள் அந்த மனைவி. இது தொடர்பான வழக்குகள் பல ஆண்டு காலம் வந்து நடந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம அதில் குறிப்பிடுறோம். இறுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு குடும்ப நீதிமன்றம் இந்த தம்பதியினருக்கு விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டது. ஒரு பெரிய லாங் பேட்டில் கேஸ் இது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வழக்கில் முதன்மை பொறுப்பாக என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றம் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா தனது மகளின் வந்து திருமண செலவுக்காக வந்து தந்தை நிதி உதவி செய்ய வேண்டும் என
மனைவி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு செய்தார் பார்த்துக்கோங்க. மனு செய்ததில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஆனால் தந்தை வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கும்போது, தனக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து வாதிட்டு இருக்கிறார் வழக்கறிஞர் மூலமாக. அதோடு விவாகரத்து ஆகிவிட்டதால் வந்து நான் ஏன் நிதி வந்து தர வேண்டும் என்று வாதிட்டு இருக்கிறார் வழக்கறிஞர் மூலம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தந்தைக்கு வந்து மீன் வளர்ப்பு மற்றும் இதர வருமானங்கள் வருகிறது என்று கணவன் வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். அதன் மூலமாக வருவாய் கிடைக்கிறது என்றும் அந்த பெண் தரப்பில் வந்து வாதிடப்பட்டு வந்தது. இதுதான் வந்து 2 பேருடைய வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம். இந்த வழக்கில் வந்து நீதிபதி விக்ரம் நாத் அப்படிங்கிறவர் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார். அவர் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தந்தையின் முதன்மை பொறுப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும், அது எப்பொழுதுமே அந்த அந்த கடமை உண்டு. விவாகரத்து ஆனாலும் அந்த கடமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிலும் மகளின் திருமண செலவுகளும் அடங்கும் அப்படிங்கிறதும், தந்தை தான் வந்து தந்தை தாய்க்கிடையே விவாகரத்து நடந்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கான கடமையிலிருந்து பார்த்தீங்கன்னா தந்தை வந்து விலக முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னா, மகளின் திருமணத்திற்காக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த தொகையை வந்து அதாவது 1 மாத காலத்தில் வந்து தேதியில் வந்து வழங்க வேண்டும் என்றும், அந்த அவளுடைய மகளின் திருமணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வந்து 1 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து தீர்ப்பில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி வந்து தவறினால் வந்து வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்திருக்கிறார். அந்த வழக்கு மீண்டும் வரும்பொழுது வந்து பணம் கொடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை வந்து தாயினுடைய தரப்பினரிட மூலமாக வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்றும், கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றத்தில் அடுத்த ஹியரிங்கில் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தம்பதிகள் விவாகரத்து வந்து பெற்றிருந்தாலும் கூட வந்து மகளின் திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை நிதி உதவி செய்வது பெற்றோரின் இயல்பான கடமை என சுப்ரீம் கோர்ட் வந்து கூறி உறுதிப்படுத்தி உள்ளது இந்த வழக்கின் மூலமாக என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக வந்து கருதப்படுகிறது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது தந்தை தாய் இருவரும் விவாகரத்து பெற்ற பின்பு குழந்தைகளுடைய நலனுக்காக கடமையை வந்து தவறவிடக்கூடாது தந்தை அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பு வந்து ஆணித்தனமாக வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படிங்கிறனால நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மிகவும் முக்கியமானது, உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சட்டம் தெரிந்து கொள்வதற்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவது. மிக்க நன்றி, வணக்கம்.